السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. صدق الله العلي العظيم. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. எல்லா புகழும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவனாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்து ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரிலும் மேலான உத்தம தூதர் கண்மணியாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய தூய்மையான குடும்பத்தினர்கள், உம்மஹாத்துல் மோமின்களாகிய அன்னவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், போற்றுதலுக்குரிய சஹாபா பெருந்தகைகள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முத்தகீன்கள், ஒலிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்த எங்கள் நாயகம் கௌசுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீஸ் அன்னவர்கள், அவர்களுடைய குலஃபாக்களாகிய நம்மை வழிநடத்தக்கூடிய நமது மஷாயிஹ்மார்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. நபவியா ஓவர்சீஸ் ஆர்கனைசேஷன் மூலம் நடாத்தப்படுகின்ற பயான் நிகழ்ச்சியில் உலகத்திலே நாலா பக்கங்களிலிருந்தும் ஜூமினூடாக இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இன்றைய பயானின் தலைப்பு புகழுக்குரிய பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாகும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழுக்குரியவர்களாகவே ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் எங்கள் உயிரிலும் மேலான உத்தம தூதர் கண்மணியாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புகழப்பட வேண்டும் என்பதுதான். எனவேதான் அவர்களுக்கு முஹம்மத் என்று சொல்லக்கூடிய சங்கையான பெயரை அல்லாஹு தஆலா சூட்டினான். இந்த உலகத்திலே 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள். இந்த 1,24,000 நபிமார்களிலும் யாருக்கும் முஹம்மத் என்ற அந்த பெயரை சூட்டாமல் தனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முஹம்மத் என்ற அந்த பெயரை அல்லாஹு தஆலா சூட்டுகின்றான். முஹம்மத் என்றால் புகழப்பட்டவர், புகழப்படுகிறவர், புகழப்பட போகிறவர் என்று முற்கால அர்த்தங்களையும் பொதிந்ததாக இருக்கிறது. இப்படியாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழுக்குரியவர்களாகவே ஆக்கி வைத்திருக்கிறான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கப்படுவதற்கு முன்னாலும் அவர்கள் புகழப்பட்டார்கள். இந்த உலகத்திலே பிறந்து வாழக்கூடிய காலங்களிலும் அவர்கள் புகழப்பட்டார்கள். அவர்கள் வஃபாத்தானதன் பின்னாலும் அவர்கள் புகழப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கியாமத்து நாளிலும் கூட அவர்கள் புகழப்படுகிறார்கள். இப்படியாக அவர்களுடைய புகழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓங்கச் செய்திருக்கிறான். முன்னுண்டான வேதங்கள் தௌராத்தை எடுத்து பார்த்தாலும், இன்ஜீலை எடுத்து பார்த்தாலும், ஜபூரை எடுத்து பார்த்தாலும், எல்லா வேதங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய புகழை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அதிலே புகழப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் புனிதமான வித்ரியாவிலே அதை கோர்வை செய்த நாயகமார்கள் சொல்லுகிறார்கள்: ஃபத்தௌராத்து வல் இன்ஜீலு குல்லும் பிதர்சிஹி தலா வ ஜபூருன் அன்னஹு கைரு ஜின்சிஹி தலா மதுஹுல் குர்ஆனு அவ்காத ஹம்சிஹி அயும்தஹு மன் அத்னல் இலாஹு பினஃப்ஸிஹி அலைஹி ஃபகைஃபல் மதுஹு மின் பஅது யுன்ஷஉ. தௌராத் வேதமும், இன்ஜீல் வேதமும், ஜபூர் வேதமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய சிறப்பை ஓதிக்கொண்டிருக்கிறது. அதே போன்று
5 வக்திலும் புனிதமான குர்ஆனும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மதுகை, அவர்களுடைய புகழை ஓதுகிறது. இப்படியாக முன்னுண்டான வேதங்களில் அதே போன்று புனிதமான குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய புகழை ஓதியிருக்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை புகழ்ந்திருக்க, யார்தான் அவர்களை புகழ்ந்தாலும் எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழுக்கு ஈடாக மாட்டாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை புகழ்ந்து முடிக்க முடியாது என்ற கருத்தை அந்த பைத்திலே புனிதமான மித்ரியாவிலே சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை முன்னுண்டான வேதத்திலே ஓதி வைத்திருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பிறந்த பொழுது அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கையிலே எடுத்து அவர்கள் ஒரு பைத்தை படிக்கிறார்கள். அந்த பைத்து சுப்ஹான மௌலிதிலே பதிவாக இருக்கிறது. அதுதான் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆத்தானி என்று துவங்கக்கூடிய பைத். அதிலே ஒரு இடத்திலே அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பச்சிலம் குழந்தை, அவர்கள் குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தனது பாட்டனார் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, நீங்கள் குர்ஆனிலே பேர் சொல்லப்பட்டவர்கள், குர்ஆனிலே நீங்கள் பேர் சொல்லப்பட்டவர்கள் என்று குழந்தையாக இருக்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தனது பாட்டனார் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார். ஏன் சொன்னார்கள் என்றால், முன்னுண்டான வேதங்களை கற்று தெரிந்த அவர்கள் அந்த வேதங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய புகழ் ஓதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி, அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்டவர்கள் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆன் என்று சொன்னால் அதாவது நமது வேதம் புனிதமான ஃபுர்கான் வேதம், அதுக்கும் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது. என்றாலும் முன்னுண்டான வேதங்கள் இருக்கிறதே, அந்த வேதங்களுக்கும் குர்ஆன் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. குர்ஆன் என்றால் ஓதக்கூடியது. அதாவது தௌராத்தாக இருந்தாலும், இன்ஜீலாக இருந்தாலும், ஜபூராக இருந்தாலும் இந்த குர்ஆன் என்ற வார்த்தை பொதுவான அந்த வார்த்தை அதுக்கும் சொல்லப்படுகிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குஃபிஃப அலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல் குர்ஆன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு குர்ஆனை லேசாக்கப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் ஜபூர் வேதம். இந்த ஜபூர் வேதத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்ஆன் என்ற அந்த பெயருடன் சொல்லி காட்டுகிறார்கள். குஃபிஃப அலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல் குர்ஆன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு குர்ஆனை லேசாக்கி கொடுக்கப்பட்டது. அதாவது அவர்கள் ஒரு பிரயாணம் போவதற்கு ஆயத்தமாகின்ற நேரத்திலே அவர்களுடைய வாகனம், அதாவது குதிரை, அந்த குதிரைக்கு விரிப்பை போடும்படி அவர்களுடைய ஹாதிமுக்கு அவர்கள் ஏவுவார்கள். அந்த நேரத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபயக்ரவுல் குர்ஆன கப்ல அன் துஸ்ரஜ தவாபுஹு, அவர்களுடைய அந்த குதிரைக்கு அவர்கள் போர்வையை போட்டு முடிப்பதற்கு முன்னாலே அவர்களுடைய குர்ஆனை அவர்கள் ஓதி முடிப்பார்கள். அவர்கள் இப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆன் என்ற வார்த்தையை கொண்டு ஜபூர் வேதத்தை சொல்லி காட்டுகிறார்கள். எனவே முன்னுண்டான வேதங்கள் குர்ஆன் என்ற வார்த்தையை கொண்டு அழைக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எனவேதான் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் முன்னுண்டான வேதங்கள் புகழப்பட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தி, அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, நீங்கள் குர்ஆனிலே பெயர் சொல்லப்பட்டவர்கள் என்று பச்சிலங்குழந்தையா இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை புகழ்ந்திருக்கிறான். புனிதமான குர்ஆனை பிரட்டி பார்த்தால் குர்ஆனிலும் ஏராளமான ஆயத்துக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை புகழ்ந்திருக்கிறான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம்,
நபியே நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணத்திலே இருக்கிறீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்கின்றான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாயகமே உங்களை நாங்கள் அனுப்பவில்லை அகிலத்தார்களுக்கு ரஹமத்தாகவே அன்றி, உங்களை நாங்கள் அகிலத்தார்களுக்கு ரஹமத்தாகவே அனுப்பி இருக்கின்றோம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகம் உங்களுடைய திக்ரை, உங்களை ஞாபகப்படுத்தப்படுவதை, உங்களை பேசப்படுவதை, உங்களுடைய பேரை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியூஹா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய மனோ இச்சைக்கு அவர்கள் பேச மாட்டார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய வஹியை தவிர, வஹியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அறிவிப்பை தான் அவர்கள் பேசுவார்கள். அதல்லாமல் அவர்களுடைய ஹவாவுக்கு மனோ இச்சைக்கு அவர்கள் பேச மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை புகழ்ந்து கூறுகிறான். இப்படியாக ஓரிரு ஆயத்துக்கள் அல்ல, ஏராளமான ஆயத்துக்களிலே குர்ஆனிலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகின்றான். இப்படியான புகழுக்குரியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழுகின்றான். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னை தானே புகழ்ந்தார்கள். ஒரு தடவை சஹாபாக்கள் சிலர்கள் முன்னுண்டான நபிமார்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய சிறப்பை பேசுகிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி பேசுகிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய உயர்வை பேசுகிறார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி பேசுகிறார்கள். இப்படியாக முன்னுண்டான அந்த நபிமார்களுடைய சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்த பாக்கியங்களை பற்றி இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இடத்துக்கு வருகிறார்கள். இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களை பற்றி சொல்லுவதை, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களை பற்றி சொல்லுவதை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களை பற்றி சொல்லுவதை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னரை பற்றி பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த இடத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் புதினப்பட்டு பேசக்கூடிய இந்த பேச்சுக்களை நான் கேட்டேன். முன்னுண்டான அந்த நபிமார்களுடைய சிறப்புகளை புதினமா நீங்கள் பேசுவதை நான் கேட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களை பற்றி நீங்கள் சொன்னது உண்மைதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னரை பற்றி நீங்கள் பேசியது உண்மைதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மன்னரை பற்றி பேசியது உண்மைதான். இப்படியா அவங்களுடைய செய்தி எல்லாம் உண்மைதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னரை பற்றி நீங்கள் சொன்னீர்கள், அது அப்படித்தான், அது உண்மைதான் என்று அதை உண்மைப்படுத்திவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வஅன ஹபீபுல்லாஹ், நான் யார் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தானே புகழ தொடுத்தார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், வஅன ஹபீபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கிறேன். வஅன ஹாமில் லிவாஇல் ஹம்த் யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே லிவாஉல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய இந்த கொடியை நான் ஏந்துகின்றேன், அதை நான் சுமக்கின்றேன். தஹ்தஹு ஆதமுன் ஃபமன் தூனஹு, அந்த லிவாஉல் ஹம்து கொடியின் கீழால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுக்கு தாளால் இருக்கக்கூடியவர்களும் இப்படியா அனைவர்களும் இருப்பார்கள். நான் தான் முதலாவதாக ஷஃபாத்து செய்யக்கூடியவன். வஅன அவ்வலு ஷாஃபியின் வ அவ்வலு முஷஃபஇன், நான் தான் முதலாவது ஷஃபாத்து கொடுக்கப்பட்டவன். முதலாவது ஷஃபாத்து கொடுக்கப்பட்டவரும் நான் தான், முதலாவது ஷஃபாத்து செய்யக்கூடியவரும் நான் தான் என்று தன்னை தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசுகிறார்கள். சுவர்க்கத்துடைய வாசலை முதலாவது தட்டக்கூடியவன் நான் தான். வான அக்ரமுல் அவ்வலீன வல் ஆகிரீன், முந்தின பிந்தின அனைவர்களும் மிகச் சிறந்தவன், மிக கண்ணியமானவன் நான் தான் என்று இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தானே புகழ்ந்து பேசுகிறார்கள். அவர்களுடைய விருப்பத்துக்கு, அவருடைய அவர்களுடைய மனோ இச்சைக்கு அவர்கள் தன்னை தானே புகழ்ந்தார்களா? இல்லை. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியூஹா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனோ இச்சைக்கு எதையும் பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை தவிர, அல்லாஹ்வுடைய அறிவிப்பை தவிர, அல்லாஹ் அறிவிப்பதைத்தான் அவர்கள் பேசுவார்கள். எனவே
அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு, அல்லாஹ்வுடைய அறிவிப்பின் மூலமாக, அல்லாஹ்வுடைய உத்தரவின் மூலமாக, அல்லாஹ்வுடைய ஏவல் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னை தானே புகழ்ந்து பேசுகிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் புகழ்ந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னை தானே புகழ்ந்தார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சஹாபா பெருமக்கள் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள். விசேஷமாக பைத்துக்களை கொண்டு புகழ்ந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆமிர் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் ஷாயிர்கள், பெரும் கவிஞர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி பாடி பைத்துப்படுத்தி புகழ்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் சஹாபாக்களுடைய பேச்சில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்தான் இருக்கும். அப்படியாக புகழ்ந்து அவர்கள் இன்பம் காணுவார்கள் அந்த சஹாபா பெருமக்கள். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்களே தான். அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தானே புகழ்ந்தார்கள். அவர்களுடைய சஹாபா பெருமக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்கள். எனவேதான் பின்னால் வந்த இமாம்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்களே தான் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் மாலைகளை கோர்வை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிகாயத்துக்களாகவும் பைத்துக்களாகவும் இமாம்கள் எழுதி கோர்வை செய்து அந்த கோர்வையை அந்த கிதாபுகளை, அதாவது மௌலிதுகளாக பைத்துக்களாக எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவேதான் அந்த புகழ்களை நாங்கள் ஓதுகின்றோம். விசேஷமாக சுப்ஹான மௌலிது, புருதா ஷரீப், ஹம்சியா ஷரீப், அதே போன்று வித்ரியா, இப்படியெல்லாம் அந்த இமாம்கள் கோர்வை செய்தார்கள். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்குரியவர்களாக இருக்கிறார் என்பதற்காக. எனவே இப்படியாக புகழுக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் புகழ வேண்டும். எனவேதான் எங்களுடைய மஷாயிஹ்மார்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவதற்கான ஏற்பாடுகளை எங்களுக்கு செய்து வைத்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை இரவு ஆகிவிட்டால் அஸ்ரார் ரப்பானியா மௌலிது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கின்றோம். வெள்ளிக்கிழமை காலையாகிவிட்டால் புருதா ஷரீப், ஹம்சியா ஷரீப் ஓதுகின்றோம். அதன் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கின்றோம். சஃபர் மாதம் எங்களை விட்டும் கடந்து செல்லக்கூடிய இந்த சஃபர் மாதம், இதிலே பித்ரியாவை ஓதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் புகழுகின்றோம். அதே போன்று புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம், அந்த மாதத்தை ஆசையோடு அன்போடு வரவேற்று அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி அந்த மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்களே என்று ஆனந்தம் கொண்டு நாங்கள் அந்த மாதத்திலே சுப்ஹான மௌலிதை ஓதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கின்றோம். அந்த ஏற்பாடுகளை எங்களை மஷாயிஹ்மார்கள் எங்களுக்கு செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய மஷாயிஹ்மார்கள் எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். எனவே புகழுக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட வேண்டும். அது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைத்த உண்மையான மூமின்கள் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். யார் அவர்களை அன்பு வைக்காமல் அவர்களை நேசம் வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுவதற்கு தூரமாகி விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான மஹப்பத் வைத்து அவர்களை உண்மையாக புகழக்கூடிய கண்ணியமான கூட்டத்தில் எங்களை அல்லாஹ் தஆலா சேர்த்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த மாபெரும் அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை நாங்கள் உணர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை, அவர்களை புகழுவதை, அவர்களை மௌலிதுகளை ஓதுவதை, ஸலவாத்துக்களை ஓதுவதை இன்னும் நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று விசேஷமாக சங்கையான் ரபியுல் அவ்வல் மாதம் எம்மை எதிர்நோக்கி வருகிறது. அந்த வரக்கூடிய அந்த மாதத்தை நாங்கள் ஆசை வைத்து அன்பு வைத்து கண்ணியமாக அதை வரவேற்று அந்த மாதத்திலும் விசேஷமாக சுப்ஹான மௌலிதை நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே, எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே, எங்களுடைய இடங்களிலே நாங்கள் ஓதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக.
யா அல்லாஹ் யா ரஹ்மானே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய முஹப்பத்தை உங்களுடைய உள்ளத்திலே மேலோங்க செய்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அதிகமாக போடக்கூடியவர்கள் எங்களை ஆக்கியல் புரிவாயாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர்கள் எங்களை ஆக்கியல் புரிவாயாக. இந்த பாக்கியங்களை எல்லாம் உங்களுடைய மஷாயிஹ்மார்கள் எங்களுக்கு வைத்து தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சொல்லுக்கு வழிபட்டு நடந்து இருலோகத்திலும் வெற்றி பெற்ற சீதேவிகளாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.